வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம தமிழர்கள் கூட வட மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறாங்க, பிழைக்க போகிறாங்க. ஏகப்பட்ட பேர், கோடான கோடி பேர் வட மாநிலம் இருக்கிறாங்க. மும்பை, மகாராஷ்டிரா, நேபாள், இமயமலை வரைக்கும் இருக்கிறாங்க. போகிறாங்க, அவங்க தங்களுடைய வேலையை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. சென்னை, மற்றபடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, திருப்பவும் போகிறாங்க, மற்றபடி வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் எங்காவது ஒரு தமிழன் ஒரு குழந்தை, வடமாநில குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தான் இருக்கலாம். ஏதோ ரெண்டு ஒன்றுங்க தவறுதலாக நடந்திருக்கலாம். ஏதோ சில அட்டூழியத்தின் வெளிப்பாடாக மனுநிலை தவறிய ஒரு நிலை நடந்திருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம அந்த மாதிரி ஒரு தகவல் கேட்கல. மும்பையில் தமிழர்கள் அட்டகாசம், நேபாளில் தமிழர்கள் அட்டகாசம், இமாச்சல பிரதேசத்தில் தமிழர்கள் அட்டகாசம், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையில் செய்கிறார்கள், பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏதாவது தகவல் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் அதே வடமாநில இளைஞர்கள், அந்த குடும்பங்கள் இங்கே தமிழகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறிக்கிட்டே வர்றாங்க. அதில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் புதுப்பேட்டையில் நிறைய, அந்த புதுப்பேட்டை ஒட்டி சில கிராமங்களில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் ஃபுல்லாக வடமாநிலத்தை சேர்ந்த பீகார், ஒரிசா, மற்றபடி சண்டிகர், அசாம்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட பேர் குடும்பமாக வாழ்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது. பக்கத்தில் சிப்காட் தொழிற்சாலை இருக்குது, அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. அதை விடுத்து பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளை கற்பழிப்பது, குழந்தைகளை கொலை செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அது அந்த இடத்துல அந்த புதுப்பேட்டை அந்த அந்த ஏரியாவில் நிறைய நடக்குமா. மக்கள் குமுறி நேற்று சொல்லியிருக்கிறாங்க. புதுப்பேட்டையில் டெய்லியும் குழந்தைகளை கற்பழிப்பானுங்களாம். யார்? நம்ம தமிழன் கிடையாது, வட மாநிலத்தவன். அவனை நம்ம ஒரு வேலைக்காக விட்டு வச்சிருக்கேன். அவன் இங்கே வேலை செஞ்சு பொழைக்கணும்னு சொல்லி போட்டு குடும்பத்தோடு வர்றான். பொழைச்சிட்டு போகட்டுங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நம்முடைய தமிழர்கள் வட மாநிலத்தில் பிழைப்பதை போல வட மாநிலத்தவர் தமிழகத்தில் பிழைக்கட்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை மீறி குழந்தைகள் கற்பழிப்பு, குழந்தைகளை கொலை செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதில் இந்த புதுப்பேட்டை நடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ரொம்ப கோரமான சம்பவம். அது இறந்து போனதும் வடமாநில குழந்தை தான், தமிழக குழந்தை கிடையாது. அந்த வகையில் ஒரு நிம்மதி அடையலாம். என்ன பண்ணுறது, வேற வழி கிடையாதுல்ல. அந்த புதுப்பேட்டை அந்த ஏரியாவில் அடிக்கடி நடக்குமா இந்த மாதிரி. நிறைய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட, மக்கள் கூட விரட்டி இருக்கிறாங்க. போலீஸ் கேஸ் ஆகாத, போலீஸுக்கு தெரியாத பலவிதமான சம்பவம் நடந்திருக்கு. விரட்டியிருக்காங்க, விரட்டி அடிச்சு போடாஞ்சு போட்டு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் இது அதையும் மீறி நடந்த ஒரு சம்பவம். 2 நாளைக்கு முன்னால் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு. ஆமாம், தெரிஞ்ச பையன்தான், தெரிஞ்ச பையன். அந்த குழந்தைய தெரிஞ்ச குழந்தை தான். அந்த குழந்தையோட வீட்டுக்கு முன்னால் விளையாண்டுட்டு, அவன் பேர் பிபின் மஞ்சு, அவன் பேர், பீகார் பையன். விளையாண்டுருக்கான். திடீர்னு ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பான் போல, வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். டக்குன்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் முட்புதர் ஓரத்தில் கற்பழித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு, மற்றபடி அந்த பொண்ணு துள்ளி இருக்கும். ஆமாம், கொலை செஞ்சு குற்றுயிராக போட்டான். அதுவும் பெண் உறுப்பெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். பெண் உறுப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு, சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை. பெண் உறுப்பு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பின்னால் மலவாயு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மலவாயில ஏகப்பட்ட ரத்தம், பெண் உறுப்புலையும் ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு. ரத்த கசிவு நிற்கவே இல்லைன்னு சொல்லி போட்டு ஸ்டான்லி டீன் சொல்கிறார்.
அதனால தான் ஐசியூவில் நாங்கள் சேர்த்தோம் அப்படின்னு போட்டு சொல்கிறோம். அவங்களும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி அவன் வந்து முட்புதரில் போட்டுட்டு போயிடுறான். அதே ஒரு வட மாநிலத்தை வந்து அந்த இடத்துல வந்து அவன் பீகாருக்காரனா ஒரிசாக்காரன்னு தெரியல, என்ன பண்ணுறான், ரெஸ்ட் ரூம் ஓப்பனாக இருக்கு இல்லையா, நம்ம கிராமத்தில் போவோம், அது மாதிரி வந்து இயற்கை உபாதை மலம் கடிக்க போகிறப்ப அந்த குழந்தையினுடைய ஏதோ ஒரு கால் மாதிரி வெளியே நீட்டிக்கிட்டு கால் ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. டக்குன்னு பார்த்துட்டு கூச்சல் போட்டிருக்கான். அப்புறம் ஏகப்பட்ட பேர் சூழ்ந்துடுறாங்க. அதில் தமிழர்கள் சூழ்ந்துடுறாங்க, வட மாநிலத்தில் சூழ்ந்துடுறாங்க. சூழ்ந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் டக்கு டக்குன்னு ஆளாளுக்கு ஒரு உடனே ஃபோன் அடிக்க பிடிக்க அதுக்கு உண்டான ஏற்பாடுகள். அதுக்கு முதலே எந்த பொசிஷன் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து அந்த பிபின் மஞ்சுவை பிடிச்சி வச்சு தர்மடி போட்டுடுறாங்க. உன்னோட தானே குழந்தை விளையாடிட்டு இருந்து அது எப்படி அங்கே போச்சு, விஷயத்தை சொல்லுஞ்சு போட்டு அடிக்கிறப்ப அவனும் அமைதியாகிறான். மற்றபடி போலீஸும் வர்றாங்க, பிடிச்சி கொடுக்குறாங்க. பிடிச்சி கொடுத்து என்ன பிரயோஜனம்? மக்கள் வந்து அந்த இடத்துல அமைதி ஆகலை. இது என்னங்க பொழுதுனைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு, இந்த ஒரு மாசமா ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி என்ன பண்றாங்க, மக்கள் கொந்தளிச்சு போய் தர்ணா போராட்டம், பஸ்ஸை மறியல் செய்வது, அது இதுன்னு ஏகப்பட்டது. இந்த மாதிரி நடந்தது இல்லை. நிறைய சம்பவம் நடந்திருக்கு. பட் கும்முடி பூண்டி இந்த புதுப்பேட்டை சம்பவம் மாதிரி மக்களுடைய எழுச்சி, அந்த போராட்டம் இதுக்கு முன்னால இருந்துதான் எனக்கு தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் மறியல் போராட்டம், அது இது, உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உரிய தண்டனை, கைது தப்பிச்சு போகல, அங்கே தான் இருந்து மாட்டிக்கிட்டான். இருந்தாலும் அவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்புறம் அதில் ஒரு என்கவுண்டர் செய்யணும் அவனை. இந்த மாதிரி பலவிதமான ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு அங்கே ஏகப்பட்டது. பல மணி நேரம் வந்து போக்குவரத்து பாதிப்பு, மக்களுடைய ஒரு சாதாரண வாழ்க்கை பாதிப்பு. காரணம் என்னன்னா, இது என்ன பொழுதுனைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது இந்த ஒரு மாசமா இந்த தாவேகா விஜய் ஆட்சி வந்ததுலேருந்து ஓப்பனாகவே சொல்லுவோமே, நம்ம ஓப்பனாகவே சொல்லுவோம், வந்ததில் ஒரு அடிக்கடி டெய்லி 4 கொலை, 4 குழந்தைகள் கற்பழிப்பு, இப்படி நடந்துட்டு இருந்தால் எப்படி நாங்கள் வாழ்வது அப்படிங்கிற அந்த எழுச்சியின் வெளிப்பாடு என்ன ஆகிருக்கு, போராட்டமாக மாறி. அப்புறம் அதுக்கு இடையில அங்கிருந்து வந்திருக்கிறார் நம்ம அந்த இவர் ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி ராஜா. ஆமாம், ராஜா வந்துமே சொல்லியுமே யாருமே கேட்கல. ஆமாம், கேட்கல. அப்புறம் அவர் சொல்லிட்டார், வஜ்ரம் வாகனத்தை நான் கொண்டு தண்ணி அடிச்சுருவோமான்னு இப்படி சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவங்க மக்கள் வந்து அங்கே புதுப்பேட்டை மக்கள், அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள், அப்புறம் அதோட சேர்ந்து வட மாநில மக்களும் போராடுறாங்க. யாருமே கேட்கல. அதுக்கிடையில் அதிமுக, தாவேகா எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் எல்லாமே வந்து சமாதானம் பண்ணி மற்ற சோன்ஸோ பண்ணுறாங்க. அதிமுக சொல்கிறத கேட்குறாங்க, தாவேகா சொல்வது மக்கள் கேட்குறாங்க. உங்களை நம்பித்தாண்டா நாங்கள் ஓட்டு போட்டோம். இது மாதிரி நிறைய பெண்கள் பேசிட்டாங்க. உங்களை நம்பித்தான் ஓட்டு போட்டோம், தாவேக்காவை நம்பித்தான் ஓட்டு போட்டோம், விஜயை நம்பித்தான் ஓட்டு போட்டோம். இதுக்கு முன்னால் அந்த கோயமுத்தூர் சம்பவத்துலேயும் அப்படித்தான். மற்றபடி இதுக்கு முன்னால் இந்த ஸ்ரீ வைகுண்டம் கேசஸ், மற்ற சோன்ஸ் எல்லாத்துலேயுமே குறிப்பாக பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது சொல்லி நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஆமாம், அதாவது வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்னா கால அவகாசம் தரலாமுங்க. இதெல்லாம் சட்ட ஒழுங்கு, கால அவகாசம்லாம் இந்த கேட்கக்கூடாது. ஆமாம், போர்க்கால நடவடிக்கை தான் கூடும். கேட்குற 2500 ஏன் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் அங்கே வந்து 1000 ரூபாய் திமுக கொடுத்துட்டு இருந்தாங்க மக்கள், இது லேடிஸுக்கு, இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு, கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு 2500 இவர் சொன்னார். உடனே ஆட்சிக்கு வர்றாரு, கஜானா காலின்னு சொல்லி எனக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்றாரு. அதை ஒத்துக்கொள்ளலாம், ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. ஆமாம், இன்னும் வந்து கற்றுக்குட்டிகளாக, எல்கேஜிகளாக, மற்றபடி அனுபவம் இல்லாதவங்கள இருக்க பட்சத்தில் அப்புறம் நீங்கள் எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க? நீங்கள் எதுக்கு ஆட்சி அளவுக்கு வர்றீங்க? அரசியலுக்கு வர்றீங்க, ஆட்சிக்கு ஏன் வர்றீங்க? எப்பா இன்னைக்கு மக்கள் தெரியாம ஓட்டு போட்டாங்க, நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரல, நாங்கள் வந்து ஆட்சி ஏற்றுக்கல, நாங்கள் பதவி ஏற்கல அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் தொங்கு சட்டமன்ற வர 108, அதை வச்சு அதை விலகி இருக்கலாம் இல்லையா? அதுவும் விலக முடியாத ஒரு சூழல். இடையில பிஜேபி வந்து விடுவார்களோ அப்படிங்கிற திமுகவினுடைய நிலைப்பாடு. இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து விஜய் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. டெய்லியும்
அப்புறம் மக்கள் போராடிருக்காங்க. தாவேக்காவனை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. தாவேக்காவன்ட்டு பலவிதமான கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்புறம் தாவேக்கா எம்எல்ஏ, ஆமாம், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ விஜயகுமாரே வந்திருக்கிறார். அவரே கேட்டிருக்காரு. அவர்கிட்ட மக்கள் கேட்டிருக்காங்க, என்னப்பா இப்போ தான் வர்றியா, வந்து எவ்வளோ நாள் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் ஸ்டான்லி மருத்துவமனை பார்த்து குழந்தைய பார்த்துட்டு என்ன பொசிஷன் பார்த்துட்டு அப்புறம் தான் இங்கே வந்துடணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரையும் பலவிதமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமாம், உங்களை நம்பித்தாங்க நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் என்னங்க ஆட்சி பண்ணுறீங்க, என்ன இதை நடந்துகிட்டு இருக்கு ஆட்சி, இப்படிலாம் இருந்தால் எப்படி சட்டம் ஒழுங்குத மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலத்தவர்கள் புதுப்பேட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. அதான் இதில் மிகப்பெரிய ஒரு பஞ்சு. வட மாநிலத்தவர்கள் புதுப்பேட்டையில் பகுதியில், கும்மிடிப்பூண்டி பகுதியில் மற்றபடி இருக்கவே கூடாது, எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுங்க. அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியல. ஏதோ 2 ரூபாய் திருடுனா கூட பரவாயில்லைங்க, குழந்தைகளை தூக்கிட்டு சைல்டு ரேப்பிங் பண்ணா அப்படின்னா எப்படி? அதுவும் 4 வயசு 3 வயசு, ஒரு 10 வயசு 12 வயசு, அதனா கூட எதை தப்பிச்சு ஓடி வந்துருங்க. அதையும் போட்டு மாட்டி முடிச்சிடுறானுங்க. இது 3 வயசு 4 வயசு என்ன தெரியும்? ஒரு சுடுகாடு தெரியாது பாவம் இதுகளுக்கெல்லாம். அதுகளை சைல்டு ரேப்பிங் பண்ணுறானுங்க. மற்றபடி வந்து ரேப்பிங் பண்ணுறதோட விட்டு தொலைகிறானுங்களா, நாசமாக போன கொலையும் பண்ணி சாகடிச்சிடறாங்க அப்படின்னா நாங்கள் எவ்வாறு உயிர் வாழ்வோம்னு சொல்லிட்டு அங்கே தமிழர்கள் வந்து கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. கும்மிடிப்பூண்டி, புதுப்பேட்டை, அது இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாக்களையும். அதில் ஒருத்தர் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறார், அதாவது வந்து போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. போன வருஷம் ஆரம்பாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 9 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பண்ணானுங்க. மற்றபடி வந்து கும்மிடிப்பூண்டி இன்ஸ்பெக்டர் வடிவேல் முருகன் வந்து கரெக்டாக ஸ்டெப் எடுத்து பண்ணார். அவனுக்கு வந்து சூலூர்பேட்டை, அவனை தப்பிச்சு போனானா, சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அவனை ரவுண்டு கட்டி மடக்கிட்டாரு. மடக்கி அவனை பிடிச்சிட்டாரு. அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் இருந்தார். இன்னைக்கு அவரு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். மற்றபடி வந்து இப்போதைய ஒரு சூழலில் அங்கே வந்து புதுப்பேட்டை, மற்ற இருக்கக்கூடிய ஆரம்பாக்கம், மற்ற இருக்க அந்த சுற்று வட்டார் எதுலையுமே வந்து வட மாநிலத்துக்கு இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இன்னைக்கு தமிழர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், டெய்லி ஒரு குழந்தையை சாகடிக்கிறது, டெய்லி ஒரு குழந்தையை கற்பழிக்கிறது அப்படின்னு நாங்கள் எவ்வாறு வந்து நிம்மதியாக இருக்க முடியும்? இதில் வந்து போலீஸ் பற்றாக்குறை வரை இருக்குது அப்படிங்கிறாங்க. போலீஸ் பற்றாக்குறை, போலீஸ் அந்த ஆங்கிலேயர் காலத்திலேயே அந்த ஸ்டைல்லே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 60-70 வருடங்களுக்கு மேலே, 75 வருடங்கள் மேலே ஆச்சு. இன்னும் அதே மாதிரி இருந்தால் எப்படி ஆகுது? அதனால வந்து கும்மிடிப்பூண்டி மற்ற சோன்ஸ் அந்த ஏரியாவில் வந்து போலீஸ் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்றாலுமே கூட இந்த கொலை சம்பந்தப்பட்ட, கற்பழித்து கொலை, குழந்தை சம்பந்தப்பட்ட வகையில் வடமாநிலத்தவர் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இன்னைக்கு வந்தாச்சு. வடமாநிலத்து அச்சம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், வடமாநிலத்தவர் அதிகரித்து போகிறாங்கன்னா அவங்க வந்து ஏதோ பிழைக்க போகிறா, நம்ம விடலாமுங்க, கொஞ்சம் தான் விட முடியும். இந்த மாதிரி வந்து அது இத்தனைக்கும் வந்து அவன் குழந்தை, அந்த வடமாநிலத்தில் உள்ள குழந்தையவே வந்து அவன் பண்ணியிருக்கான். செஞ்சவன் பீகார், சாகடிக்கப்பட்ட ஒரிசா குழந்தை. மற்ற இருந்தாலுமே கூட வடமாநிலமாக இருந்தாலும் கூட மனசாட்சின்னு ஒன்று இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தமிழகம் பொங்குமா இல்லையா? அதன் அடிப்படையில் வந்து இந்த விஷயம் நாளைக்கு நமக்கே வந்துடும். ஆமாம், தமிழ் குழந்தைகளை கை வைப்பான், தமிழ் குழந்தைகளை வந்து கொலை செய்வான், கற்பழிப்பான், அப்புறம் தமிழ் பெண்களை கொலை செய்வான், நடந்துக்கிட்டு தானே இருக்குது, அங்கங்கே நடக்குது. ஆனால் அந்த புதுப்பேட்டை அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இதிலெல்லாம் கூட ஒரு கூத்து, அந்த குழந்தைய கொண்டு வந்த அந்த ரேஞ்சில் வந்து, அதாவது வந்து அந்த குழந்தை வந்து 6 மணிக்கு அவன் தூக்கிட்டு போயிருக்கான், சாயங்காலம் 6 மணிக்கு. ஆமாம், அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு தான் அந்த குழந்தை இறந்துருக்கு. அந்த அளவுக்கு ஐசியூவில் வச்சுக்கிச்சு காப்பாற்றினாலும் பண்ணியிருக்கிறாங்க, முடியல. பிறப்பு உறுப்புலையும் பின்னால் மலவாயில் ஏகப்பட்ட பிளட், 2லையுமே ட்ரை பண்ணியிருக்கான். 2லையுமே ட்ரை பண்ண வகையில் அதில் உள்ள குடலை கூட வெளியே வந்திருக்கான். குடல் மலவாயில் டாக்டர் சொல்கிறாங்க. ஐசியூ வச்சு காப்பாற்ற முடியல. அப்புறம் 7:30க்கு தான் அந்த குழந்தை இறந்துருக்கு. சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ண புதுப்பேட்டை சுடுகாடுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அதில் வந்து சில முரண்பாடுகள் நடந்திருக்கும் போல இருக்கு. அங்கே புதுப்பேட்டை சுடுகாடுக்கு வரல, புதுப்பேட்டை சுடுகாடு வராமல் அங்கே ஒரு பையன் முருகேசன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து அதில் ஒரு போராட்டம். ஆமாம், இப்போ அந்த குழந்தைய வந்து இங்கே தான் கொண்டு வந்து அடக்கம் பண்ணோம், ஏன் அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் தாமதம் செய்கிறீங்க இப்படி போலீஸோட வாக்குவாதம் பண்ணி அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்,
அந்த உயர் கோபுரம் மின் கோபுரம் போகும் பார்த்தீங்கன்னா பெருசாக இவ்வளோ, அதில் மேலே ஏறி தகரால் பண்ணி நான் கையை வச்சுருவேன் போட்டு அது ஒரு மிரட்டல் கொடுத்து அப்புறம் போலீஸார் மற்ற பொதுமக்களை கீழே இறங்குப்பா அப்படின்னு போட்டு சமாதானம் பண்ணி அந்த அளவுக்கு இது மிக கொந்தளித்த போராட்டமாக போய்விட்டது. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம்லாம் நடக்கலை. ஆமாம், சாலை மறியல், தர்ணா போராட்டம், போக்குவரத்து துண்டிக்கக்கூடிய அளவுக்கு போராட்டம், வஜ்ர வாகனத்தை கொண்டு வந்துடும் சொல்லி போலீஸார் மிரட்டக்கூடிய அளவுக்கு போராட்டம். ஏன்னா அதையும் மீறி உயர் கோபுரத்தை நாங்கள் கையை வைத்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம், ஏகப்பட்ட போராட்டம் இதில் நடந்திருக்கு. இந்த ஒரு சின்ன இந்த புதுப்பேட்டை சம்பவத்தில் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்டெப்பு எடுப்பாங்களாங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடாக தெரியல. மீண்டும் சொல்லிக்கிறேன், அதாவது வளர்ச்சி திட்டமாக இருந்தால் கால அவகாசம்ங்க, இது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறப்ப கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாது. போர்க்கால அடிப்படையில் தான் ஒரு டக்கு டக்குன்னு எடுக்கணும். இப்போ பாருங்கள், அங்கே அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸே சொல்லிட்டாங்க தமிழகத்தில் ஆமாம் கற்பழிப்புகள் அதிகமாகிவிட்டது, பெண்கள் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு அதிகமாகி கொடுமைகள் அதிகமாகிவிட்டு அவங்களே கூட்டணியில் உள்ளவங்களே சொல்கிறாங்க. கனிமொழி இன்னும் அதிகமாக ஒரு ஸ்டெப்பாக போய் நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இந்த தாவேக ஆட்சி இருக்குது. தாவேக ஆட்சியிட்ட பாதுகாப்பும் இல்லை, அவருடைய போலீஸில் பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிட்டாரு. அதை விட உதயநிதி சட்டம் ஒழுங்கு கெட்டுக்கொண்டிருக்குது பார்த்துக்குங்க, இல்லைன்னா நாங்கள் வீதியில் இறங்கி தமிழகம் முழுவதும் போராடும் சொல்லிட்டு திமுக அறிவிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட, ஆமாம் முதலமைச்சர் என்ற பெயரில் விஜய் மக்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. ஆமாம், ப்ரெஸ் மீட்டிங்கே கிடையாது. ஆமாம், அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட அது எதுக்குங்க பேசுகிறார், அவர் பேச மாட்டார், நாங்கள் இருக்கிறோம்ல போட்டு அமைச்சர்கள் பேசுகிறாங்க. ரைட்டு, ஓகே இருக்கட்டும். செங்கோட்டையன் சொன்ன மாதிரி ஒரு அறிக்கை இல்லை, ஒரு பேட்டி இல்லை, ஒரு அறிவிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. அதான் விஜய் அப்படின்னு அவரே அன்னைக்கு சொல்லிட்டார். ஆமாம், அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்படி அவரும் ஒரு மனசில் ஒரு செங்கோட்டை அங்கே இருந்துக்கிட்டே சொல்கிறார், அவர் அமைச்சராக அன்னைக்கு இருக்கு. இருந்தாலுமே கூட இப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் எதிர்பார்ப்பது முதல்ல அந்த புதுப்பேட்டை, அந்த கும்மிடி பூண்டி அந்த ஏரியா, ஆரம்பாக்கம், அந்த சோன்ஸ் இருக்கக்கூடிய சுற்றுவட்டம் இருக்கக்கூடிய 7-8 இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்களை முதல்ல எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க அப்படி எண்ணிது கணக்கு வைங்க. கணக்கு போட்டு மற்றபடி யார் யாரெல்லாம் குற்றவாளியாக இருக்கிறாங்க இப்படி அவங்களாம் தூக்கி உள்ளே போடுங்க, குண்டாஸில் போடுங்க. இல்லையா ஊரை விட்டு காலி பண்ண சொல்லி நேராக ஸ்ட்ரைட்டாக பீகாருக்கு, ஒரிசா, மகாராஷ்டிரா அமுச்சு விட்ருங்க. ஆமாம், இவர்களால் நம்ம தமிழகத்தினுடைய ஒரு குழந்தைகளுக்கு பாதிப்பு விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு பாதிப்பு வரும், அப்புறம் தமிழக பெண்களுக்கு பாதிப்பு வரும். இதெல்லாம் இருக்கு இல்லையா. போலீஸுக்கு தெரியாத பல நடவடிக்கை நடந்திருக்கு. ஆமாம், அங்குள்ள தமிழ் மக்கள் சொல்கிறாங்களே, நாங்களே நிறைய விரட்டி அடிச்சிட்டோமுங்க அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஏதோ போலீஸுக்கு தெரிந்து குற்றமாக ஏற்பட்டது 2 தான், மற்றபடி டெய்லி அங்கே நடக்கும் போல இருக்கு. அப்போ இவனுக்கு வட மாநிலத்தை என்ன பண்ணுறானுங்க, ஆமாம் எது எப்படியோ இத்தனைக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு தான் திங்கிறானுங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த செக்ஸில் வேகமாக இருப்பானு போல இருக்கு. அது குழந்தை தான் வேணுங்கிறான், ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தை தான் வேணுங்கிறான். 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, என்ன இருக்கே தெரியல. அது இந்த குழந்தையினுடைய பெண் உறுப்பு சிதைந்திருக்கு சொல்லி சொல்றாருங்க ஸ்டான்லி மட்டீன் டாக்டர் சொல்றார். பெண் குறி சிதைந்திருக்கிறது, மலவாயும் சிதைந்திருக்குது அப்படிங்கிறார். ஆமா, அப்படின்னா இவனுடைய கோர முகம் தெரிஞ்சு போச்சு. அதனால புதுப்பேட்டை மட்டும் இல்லை, தமிழகத்திலேயே ஃபுல்லாக எடுக்கணும். இந்த விஜய் அரசுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, எங்கெங்கே வட மாநிலத்தில் இருக்கிறாங்க அத்தனை லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட்டை போட்டு எவன் குற்றவாளி சென்னைக்குள்ளே நுழையக்கூடாது, குறிப்பாக தமிழகத்தில் நுழையக்கூடாது. நம்ம விரட்டி அடிச்சிருங்க, அவன் கொண்டு போய் அங்கே போய் விட்டு வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு பய உள்ள நுழையக்கூடாது. அதே நேரத்தில் இனிமேல் வட மாநிலத்தவர்களால் ஆமாம் குழந்தைகள் கற்பழிப்பு இருக்கக்கூடாது, குழந்தைகள் கொலை செய்யப்படக்கூடாது. ஆமாம், அவர்களுடைய குழந்தைகளே கூட கொலை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருந்தாலும் கூட இது தமிழக குழந்தைகளுக்கு, தமிழக பெண்களுக்கு நாளை பரவ வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இங்கே கை வைக்கிறோம், அப்போ நாளைக்கு அங்கே கை வைக்க மாட்டான் அப்படி என்ன நிச்சயம் இருக்கு?
அதனால் இதில் வந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஆமாம், தூங்கியது போதும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.